கேபிஒய் பாலா மக்களுக்கு உதவி செய்யறது பலரோட பாராட்டுகளை பெற்றாலும் அது தொடர்பா இப்ப சர்ச்சை ஒன்று சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஜேர்னலிஸ்ட் உமாபதியோட ரீசெண்ட் இன்டர்வியூல கேபிஒய் பாலா சர்வதேச கைக்கூலி அப்படின்னும் அவர் உதவி செய்யறது எல்லாமே வெறும் நடிப்பு அப்படின்னும் அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே போலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் பாலாவை யாரோ இயக்குறாங்க அப்படின்னும் அவரால் தமிழகத்துக்கு பேராபத்து காத்திருக்குன்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. மேலும் சில ஆதாரங்களையும் காட்டியிருந்தாரு. இந்த இன்டர்வியூ வெளியானதுல இருந்தே பாலாக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இப்ப வந்துட்டு இருக்கு. பாலாவும் உமாபதி சொல்றது எதுவுமே உண்மை இல்ல, நான் பண்ற எல்லாத்துக்குமே ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இந்த சர்ச்சை தொடர்பா பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல கோடி மக்கள் வறுமையில் வாடும் இந்த நாட்டில் உதவி செய்யும் உள்ளம் படைத்தவர்கள் வெகு சிலர் மட்டுமே. முட்கள் அடர்ந்து நிறைந்த காட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் பூக்கள் பூக்கிறது. அப்படி அரிதினும் அரிதாக பூத்த மலர்தான் தம்பி பாலாவும் தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் மெழுகுவர்த்தி போல தம்மை வருத்தி மற்றவர் வாழ வழி ஏற்படுத்தி தரும் தம்பி பாலாவின் உயர்ந்த உள்ளமும் உதவுகின்ற செயல்களும் மிகுந்த பாராட்டுக்குரியது. வறுமையில் வாடும் மக்களுக்கு தம்பி பாலா தம்மால் முடிந்த அளவு உதவிகளை செய்து வருகின்றார். நாம் அதனை வாழ்த்தி வரவேற்று ஊக்கப்படுத்த வேண்டும். முடிந்தால் அவரை போல தாமும் உதவிகள் செய்ய வேண்டும். மாறாக உதவி செய்பவர்கள் புகழ் பெறுகிறாரே என்று பொறாமை கொள்வதும் அவருக்கு கிடைக்கும் நற்பெயரை பொறுத்து கொள்ள முடியாமல் அவதூறுகளை அள்ளி தெளிப்பதும் தரம் தாழ்ந்த இழிச்செயலாகும். தம்பி பாலா மீது சமூக ஊடகங்கள் வாயிலாக கடந்த 10 நாட்களாக சிலர் செய்யும் எதிர்மறையான அவதூறு தாக்குதல் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒருவர் தன்னலமற்று தான் பிறந்த மண்ணின் மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்தால் எத்தனை கேள்விகள். உதவி செய்கின்றவருக்கு எங்கிருந்தோ பணம் வருகின்றது, அவர் சர்வதேச கைக்கூலி என்கின்றனர். சரி, அப்படியே இருக்கட்டும், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பரப்பும் நீங்கள் தான் சர்வதேச கைக்கூலி. எங்கிருந்தோ பணம் வருகின்றது என்று கண்டுபிடித்தவர் அது எங்கிருந்து வருகின்றது என்று கண்டுபிடித்து சொல்ல முடியாதது ஏன்? உங்களுக்கெல்லாம் வராத பணம் அவருக்கு மட்டும் ஏன் வருகின்றது? இந்த நாட்டில் உளவுத்துறை உள்ளது, பாதுகாப்பு முகமை உள்ளது, வருமான வரித்துறை, சிறப்பு புலனாய்வு துறை, அமலாக்கத்துறை உள்ளது. அது அவர்களுடைய வேலை, அவர்களுடைய கவலை. உங்களுக்கு என்ன கவலை? எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அவருக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது, அவர் எப்படி மருத்துவமனை கட்டுகிறார் என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்வது ஏன்? இதையெல்லாம் கேட்பவர்கள் எப்படி இவ்வளவு கோடிக்கு சமாதி கட்டினீங்க, எப்படி இவ்வளவு கோடி போட்டு திரைப்படம் எடுக்கிறீங்க அப்படி என்று யாரையும் கேட்பதில்லையே ஏன்? தம்பி பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தால் உங்களுக்கு என்ன? அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அரசும் அது சார்ந்த நிர்வாக அமைப்புகளும் தான். உங்களுக்கு அதில் என்ன வேலை? ஏனென்றால் இப்போது தம்பி பாலாவை பற்றி பேசினால்தான் உங்களுக்கு வருமானம் வரும். நீங்கள் தான் தம்பி பாலாவை பற்றி பேசி பிழைக்க வேண்டிய நிலையில் உள்ளீர்கள். மற்றவர் கண்ணீரை துடைத்து உதவ வரும் இளம் பிள்ளைகளை வருமுன்னே இப்படி கசக்கி தூர போட்டீர்கள் என்றால் இனி வருங்காலத்தில் இது போல யார் உதவ முன் வருவார்கள்? பாலா போன்ற உதவும் உள்ளங்களை நாம் கொண்டாடவில்லை என்றாலும் பரவாயில்லை, துண்டாடாமல் இருங்கள். போற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, தூற்றாமல் இருங்கள். இப்பொழுது தம்பி பாலாவை பற்றி அவதூறு பேசி நீங்கள் சாதித்தது என்ன? பிறர் துயர் துடைக்கும் தம்பி பாலாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதை தவிர இதனால் நிகழ்ந்த நன்மை என்ன? இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அருவருப்பான சமூகத்தில் தான் நாம் வாழ்கின்றோமோ என்ற நடுக்கம் வருகின்றது. யாருக்கு என்ன உதவி செய்தாலும் அதில் குறை சொல்பவர்கள் அவர்கள் இதுவரை மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் என்ன என்ற கேள்விக்கு பதில் தருவார்களா? அன்பு தம்பி பாலாவுக்கு நான் சொல்வது, எது குறித்தும் யோசிக்காமல் கவலைப்படாமல் இல்லாதவர்களுக்கு உதவும் தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. தூரத்தில் இருந்தாலும் என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான அண்ணன்கள் உன்னை நேசித்து துணை நிற்கின்றோம். எத்தனையோ தாய்மார்கள் உன்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அன்று உன்னிடம் சொன்னதையே மீண்டும் உனக்கு சொல்கிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்ற நம் அறிவு மூதாட்டி ஔவையின் வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இரு. மந்திரம் ஜெபிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளை தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். அதனால் தான் உன்னை விரும்புகிறார்கள். அன்பு தம்பி பாலாவுக்கு அன்பும் வாழ்த்துகளும் அப்படின்னு பாலாக்கு ஆதரவா சீமான் அவர்கள் திடீர்னு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு.